பாம்பு கடிச்சிருப்பா, தேல் கடிச்சிருப்பா, தண்டை தலை வச்சிருப்பா, பஸ் அடிச்சிருப்பா, லாரி அடிச்சிருப்பா, அவனுக்கெல்லாம் மாசம் மொத்த சம்பளம் மணி எடுத்த சோறு எங்கிட்ட வாங்கிட்டு வச்சு சாண்ட கொஞ்சம் சக்காலத்து போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறான், சாலைக்கு என்ன பண்ணுறான், கோட்டை என்ன கூட வரான், ஆட்சி அப்பயே வரான், பீர் என்ன பின்னாடியே வரான், பட்டுத்தார என்ன பட்டு வரான், சீராட்டி என்ன சீக்கிரம் வரான், கூத்தியார கூடிய போறான். இதுக்கெல்லாம் வர நாயி ஒரு சின்ன பொண்ணு வந்து கூப்பிடு தெரியல. இன்னைக்கு வரட்டும் வரட்டும் வரட்டும். இன்னைக்கு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அந்தாப்பு சுந்தரி விருந்து மயிர் புடுங்க வந்தாலும் என்னது என்னத்த புடுங்க அப்ப நான் முன்னே தானே சொன்னேன் கால் மேல அடிக்காதமான்னு சொன்னா நீ மறுபடியும் கால் மேல அடிக்கிறியா? கால் மேல அடிக்க வேணான்றீங்களே, என்ன காரணம்? கால்ல புண்ணு இருந்து தாத்தா வரும்போது காட்டின கால்ல புண்ணு இருந்து தாத்தா அப்படின்னா அதையும் மரியாதை நான் முன்னுக்கு சொன்னேன் இல்ல, ஏன் அடிக்கிற கால் மேல? ஐயோ பாவம் மறந்துட்டேன். கால்ல புண்ணு இருக்கா? ஆமா. புண்ணு இருக்கா? அது முன்னே சொல்லிருக்க கூடாது. நீ சொல்லியிருந்தா காலை பார்த்து அடிச்சுக்கோம்ல. சொட்டத்தேலியா அவங்க நான் கேட்டாளா காலில் புண்ணுக்குதா இல்லையா? இல்ல வேற எங்க புண்ணுக்குது? அப்படியா சொன்ன பின்னாடி தான் அடிக்கிறா பாப்பா. கழுத்துல கூட புண்ணு மண்ட ஓட்டா பாப்பா. என்ன ஒரு அழகு, என்ன அழகு. ஏப்பா இது ஏத்தம் ஓடுறப்பம்மா, இது மாடி மாரியே பின்னாடி வர்றேன். ஏப்பா பாப்பா என்ன ஒரு அழகு. ஐயோ ஐயோ என் மானி, என் தேனே, என் மயிலே, என் குயிலே, வா கண்டார் வலி வா. எவ்வளவு அழகா வர்ணிக்கிறான்னு நினைச்சா என்னை பார்த்து வா கண்டாரு வலியா? செவடியா போட்ட ஆம்பளை கை நீட்டி அடிச்சுட்டு என் ஒப்பனை ஓடி என் ஊர் நாட்டம் மேல போனவள. ஊர் நாட்டியம் கொடுத்தனே என்ன பார்த்து எப்பேற்பட்ட பொம்பளை எப்படியாப்பட்ட பொம்பளை? எப்பேற்பட்ட ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற என்னடா அடிங்கோ அம்மா செவடியா போட்ட. டேய் யாரட பத்தி நீ செவடா அம்மா செவடா சித்தி வசனாமத்திலே பிரேமத்திலே அச்சி செவடா பொண்டாடி செவடா கூச்ச செவடா கர்ம புடக்கா யாரு செவடியாடா? ஓ அப்பனா ஓடி யார வேணாலும் செவடியான்னு சொல்லு, என் கூச்சால மட்டும் செவடியான்னு சொல்லாது. ஏன்னா என் கூச்சா தான் எனக்கு கொலை தெய்வமே. எதனால? ஏன்னா ஆட்டாடி சம்பாதிக்கிற காய்ச்சல் அவதானே ஏன் மைத்துன்றான் இல்ல ஆண்டாடி கலக்குறான். இல்ல நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தாண்டி. ஆம்பளையா? ஏய் ஆம்பளை இல்ல ஆம்பளைன்ற முகத்துல மீசை காணுமே. நான் இன்னும் வயசுக்கே வரல. வயசுக்கு வரலையா? எப்போ வருவ? நாளை அன்னைக்கு வரல. நீ எதுல வருவ? ஸ்கூட்டில. பஸ்ல பேரண்டுன்னு வரணுமா? நான் கூட புல்லட்ல வரேன். புல்லட்ல இல்லடா. டேய் பாப்பா டபா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்குதே. ஆமா. இதுதான் பொம்பளைக்கு அழகா? பொம்பளைன்னா அரக்கொழக்கமாக்கணும், ஆம்பளை வந்து தொலைஞ்சா வச்சுக்கணும். ஆம்பளை இல்லைன்னா உங்களால ஒரு மயிறு புடங்க முடியாது. இல்ல
ஆம்பளைங்கன்னா ஆம்பளைங்கன்னா நல்லா வீரப்ப நல்லா முகத்துல மீச இருக்கணும், நெஞ்சு நிமித்தி இருக்கணும். நெஞ்சு நிமித்துவியா? நீ நிமித்து பார்க்கலாம். நெஞ்ச நிமித்துனா குஞ்ச நிமித்து. அதுக்கு இதுக்கு ஒரே என்னடா ஆம்பளைங்க? என்னடா ஆம்பளைங்க? ஆம்பளைன்னா பொம்பளைங்களால இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் எப்ப அப்ப இப்பெல்லாம் எல்லாமே ஆம்பளைக்கு சரிசமமா பொம்பளையும் நாங்க வந்துட்டோங்களா? ஏய் ஆம்பளைங்க நினைச்சா ஏர் ஓட்டுவோம், கார் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், பிளைட் ஓட்டுவோம், எல்லாத்தையும் ஓட்டுறது ஆம்பளை தாண்டி. ஆம்பளை ஓட்டுறீங்க? அதெல்லாம் எந்த காலம்? அதெல்லாம் அந்த காலம். அப்ப நீங்க ஓட்டுறதாலும் இப்ப பார்த்தா கார் ஓட்டுற பொம்பளை, பஸ் ஓட்டுற பொம்பளை, அறுவடை பொம்பளை, ஆக்கி பொம்பளை, ஸ்கூட்டி ஓட்டுற பொம்பளை, பிளைட் ஓட்டுற பொம்பளை, எல்லாமே பொம்பளையில தான். நாங்க ஆக்கி வச்சு மூக்கு பிடிக்க தின்றீங்களே, நீங்க மட்டும் தான் ஆம்பளை. தின்ற வேலை மட்டும் தான் உங்களுக்கு. நல்லா கேளுங்க நெய்னா, நம்ம பொழப்பி அங்க போய் நிக்குதுன்னு. ஆம்பளைங்களே வேலையே இல்ல. ஓ இப்ப பொம்மநாட்டி எல்லாம் ஓட்டுறாங்க. கார் ஓட்டுறா, பஸ் ஓட்டுறா, ட்ரெயின் ஓட்டுறா, பிளைட் ஓட்டுறா, ஹெலிகாப்டர் ஓட்டுறா, கப்பல் ஓட்டுறா, எல்லாமே பொம்மநாட்டி ஓட்டுறா. எல்லாத்தையும் பொம்மநாட்டி ஓட்டுறா. அந்த பொம்மநாட்டிய ஓட்டுறது யாரு? ஆம்பளை. அது விட்டு ஆம்பளை வேலையே இருக்காது. ஆம்பளை எல்லாமே நாங்க குழந்தை பெத்துக்கோம். எப்படியே பொம்பளை பண்ணிட்டீங்களா? என்னது கல்யாணமா? டேய் எப்படி குழந்தை பெத்துக்கணும் கேளு. ஆம்பளை காட்டி எப்படி பெத்துக்க? ஆம்பளை பெத்துக்க முடியாது. டேய் யாருக்குமே தெரியாது. கோயில் பூசாரி வச்சிருக்கிறது அது இல்லடா. இங்க பாரு, அப்படி இல்ல, யாருக்குமே தெரியாது. பொம்பளைங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். பொம்பளைங்களுக்கு மட்டும் குழந்தை பத்திர மாதிரி ஒரு ஊசி இருக்குது. நீ எத்தனாவது படிக்கிற பாப்பா? நான் 12வது படிக்கிறேன்பா. என்ன வயசு? எனக்கா 16 வயசு ஆகுது. 16 வயசு. ரைட். சரி ஓகேவா? சரிப்பா. அப்படி இருந்தாலும் பேசக்கூடிய வினான வார்த்தையில் போட்டோம். நான் வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? சொல்லு பாருங்க. பெருமைகள் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ என் பெயர் தான் பெருந்திருவார். நீதான் பெருந்திருவார். ஆமா. இருந்தாலும் என்ன மாலையிட்ட மன்னோர் யார் தெரியுமா? அத்திபுரம் தன்னையாலும் யாருக்கு தலைவணங்காத மன்னன் அரவ குடிப்படுத்துவர் குடும்பம் வெங்கல திரகம் படைத்தவர் அவர்தான் துரதிரியோதன மன்னன். அவருடைய மனைவி பெருந்திருவார். நாங்கள பார்த்தால் ஓர்க்கத்தி மாறி 100 பேரு. ஆமா. பாவம். ஆமா. இருந்தா பாவமா 100 பேர் இருப்பா. 100 பேர் ஓரகல்தா கறங்களே. ஓரகல்தலடா. ஓரக்கத்தி மாறி. நாங்க 100 பேர். இந்த பார்த்தா என்ன காரணம் தெரியல. கணவர் அழைப்பு போடுறாங்க. நான் மட்டும் போனாங்க. தங்க திருவரணிக்கா நாளைக்கு நிச்சயம் கழிச்சு.